அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு 48 வயது பெண்மணி, டாக்டர் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ஒரு 5 வருஷமாகவே சர்க்கரை ஒரு 200 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போது சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பையை நான் அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருந்தது, கூடுதலாக சர்க்கரை வியாதியும் இருந்ததுனால பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது என்னுடைய வெஜைனல் ஏரியாவில் ரொம்ப வறட்சியாக இருக்குது. அதனால் யூரின் போகிறப்ப எப்போவுமே ஒரு அசௌகரியம் இருக்குது. யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சர்க்கரையும் என்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெஜைனல் ட்ரைனஸ், அந்த கர்ப்பப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய வெஜைனா ரீஜியனில் ஒரு வறட்சி தன்மை உண்டாகிறது. அதனால் யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கிறது, இல்லை யூரின் போகிற இடத்துல அரிப்பு உண்டாகிறது. இது ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். கூடுதலாக சுகரும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கிருமிகள் தொற்றாகி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். முதல் விஷயம், சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியம். ஆனாலும் கூட உடனடியாக யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன், அந்த வெஜைனல் ட்ரைனஸை சரி பண்ணாதான் அவங்க கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். ஸோ அதற்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெரிஞ்சில், இது ரெண்டையும் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அதை டீ மாதிரி எடுத்துக்க சொன்னோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடல் நல்லா குளிர்ச்சி அடையும். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய வலி, எரிச்சல் இதெல்லாமே குறைஞ்சிது. அதே மாதிரி இந்த வெஜைனல் ட்ரைனஸ், ஸோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் பொழுது இந்த வெஜைனல் ட்ரைனஸ் குறையும். ஸோ எள்ளு எடுத்துக்க சொல்லியிருந்தோம். எள்ளை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆளி விதையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயம் எடுத்துக்கும் போது இதில் 5 ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும், ஹார்மோன்ஸுக்கும் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்கிறதுனால நைட்டில் ஊற வச்சு காலையில் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடச்சிது. அதே சமயத்தில் அந்த யூரின் போகிற இடத்துல இருக்கக்கூடிய அரிப்பு, எரிச்சல் இதெல்லாமே குறைஞ்சிது. வெளிப்பகுதியில் நல்ல சில் வாட்டரில் திரிஃபலாச்சூர்ணம் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த எரிச்சல் எல்லாமே 2-3 டேஸ்லேயே நல்ல ஒரு மாற்றம் இருந்தது. அடுத்ததாக சுகரை குறைக்கிறதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா இது ஒரு டெம்பரவரி தான். சுகர் கரெக்டாக மெயின்டைன் ஆனால் தான் அவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராது. சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உணவை நல்லா மென்று சாப்பிட சொல்லியிருந்தோம். காலை உணவாக கண்டிப்பாக புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பயிறு வகைகள், நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாமே எடுத்துக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காலை, மதியம், இரவு 3 வேளையுமே நடக்க சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு மைல்டான வாக், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிஸ்கான வாக் கிடையாது. ஸோ ஒரு மெல்லமான ஒரு நடை, அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சில சுவாச பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் சேர்த்தே ஃபாலோ பண்ண சொன்னோம். அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. அது கூட ஆவாரம்பூ, சிறு குறிஞ்சான், நாவல் கொட்டை, கரிமஞ்சள், இது கூட மருதம்பட்டை சேர்த்து ஒரு பொடி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அந்த ஒரு பவுடரையும் காலை, மதியம், இரவு 3 வேளையும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ணாங்க. சுகர் நல்லா கண்ட்ரோலில் வந்தது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிது. அதே மாதிரி வெஜைனல் ட்ரைனஸும் குறைஞ்சிது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. அதற்கு அப்புறமா அவங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறது, வெயிட்டு போடுறது, ஜாயிண்ட் பெயின் வர்றது, சுகர் அன்கண்ட்ரோல்டாக போகிறது, சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்குது, சடனாக பாடி ஹீட் ஆகி வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. இதற்கு வெறும் மாத்திரைகள் மட்டும் தீர்வாக இருக்காது. ஸோ மனதுக்குமான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளையும் சேர்த்தே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, சன்லைட்டில் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி வைட்டமின் டி கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது, இது கூட கண்டிப்பாக உணவு முறை மாற்றங்கள், ஹார்மோனல் டயட் சார்ட் அப்படிங்கிறத நம்ம மருத்துவமனையில் எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணும் பொழுது தான்
கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணினாலும் கூட உங்களோட உடம்புல எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, தசைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மனது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதிகப்படியான சுகர் இருக்குது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது, இது கூட வந்து உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வெஜினல் ட்ரைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இன்னைக்கு கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண பிறகு வரக்கூடிய வெஜைனல் ட்ரைனஸ், அடிக்கடி வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது கூட கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை, இதை எப்படி வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஸோ நோயோட தீவிரம் அதிகரிக்காமல் எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இதே போன்று மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.